ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது கோஸ் தமிழ் கேமிங் சொல்லுவாங்க. வீடியோ என்ன போகிறோம்னா மெட்டல் ஹாரர் ஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். வாங்க கேமுக்குள்ளே போகலாம். அவங்க சாப்டர் 1 இருக்க முடிச்சாச்சு. சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். எமிலி இந்த பொண்ணு பேர் என்ன சொல்கிறான் பார்க்கலாம். என் ஃப்ரெண்டு ஒரு பாட்டு வச்சுருந்தா, நாங்கள் நிறைய மக்கள்லாம் இருந்தாங்க, நிறைய பேர் குடிச்சுக்கிட்டு ஜாலியாக இருந்தாங்க. அப்போது 1 மணி இருக்கும். நான் வந்துட்டு என் பொருளை எடுத்து கிளம்பிட்டேன். அப்புறம் தான் வந்துட்டு நான் டாக்ஸியை பிடிச்சேன். அப்புறம் எல்லாம் எதுவுமே பார்க்க முடியல ஜன்னல் வழியா. அங்கே வந்துட்டு ரொம்ப மோசமான பனிப்புல இருந்துச்சு வெளியில. அந்த போற வழியில ரொம்ப நேரம் எடுத்துருக்கோம். ஆனா வந்துட்டு கடைசியா வந்துட்டு கார் நின்றுச்சு. நான் அந்த டாக்ஸி டிரைவர் சொல்றதை கேட்டேன். தூரமா வந்தாச்சு அப்படின்னா நான் வெளியே வந்தேன். ஆனா என்ன எதுவும் பார்க்க முடியல, ஒரு மரம் தான் பார்த்தானா. ரொம்ப காட்டுலயா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அவர் திடீர்னு வந்துட்டு பின்னாடியில இருந்து அவர் வார்த்தை சொல்றதுக்கிட்ட மண்டையில ஒரு அடி அடிச்சாங்க. அப்போ நான் வாங்கிட்டேன். நான் ஏந்திரிக்கும் போது ஒரு ரொம்ப அழுக்கு பிடிச்ச ஒரு பேஸ்மெண்ட்ல அங்க வந்து ரொம்ப பையனோட சத்தம் கேட்க ஆரம்பிச்சிச்சு. வந்துட்டு செவுத்துக்கு அந்த போது பயங்கர சத்தமா கேட்குது. அது எந்த இல்லைன்னு தெரியல. ஆனா திடீர்னு சத்தம் நின்றுச்சு. அந்த நடந்த நொடியில அந்த உள்ள வெளியில வந்தான் அந்த கதவுல இருந்து அப்படின்னா இந்த ரூம்ல இருந்து எங்கேயோ வெளியே வந்துருவாங்க. அந்த பொண்ணை கடத்தி என்ன பண்ண போறான்னு தெரியல. இதே மாதிரி முறை நேரத்தில் எல்லாரும் பிடிச்சி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்றான்னு தெரியல. எல்லாரும் பிடிச்சி வச்சு இது ட்ராயர்ல ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். என்னது டோர் ஹேண்டில் வந்து நம்ம தேவை யூஸ் பண்ணாம போட்டுதான். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டீ பிஸ்கெட் கொடுத்து வச்சிருக்கான். டே என்னடா இது, அந்த விச்சுக்கரையே பரவாடா, பை கொடுத்துச்சு, நான் டீ பிஸ்கெட் கொடுத்துருக்கேன். இதே பாருங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, டீ பிஸ்கெட்லாம் கொடுத்துருவேன். இவன் ஒருத்தன் தான் நான் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹாரர் கேம்ல. நான் விளையாண்ட ஹாரர் கேம்ல இவன் ஒருத்தன் தான் டீ பிஸ்கெட் கொடுக்குறான் அவங்களுக்கு சாப்பாடு. ஏன்டா இப்படி இப்படி இருக்கான் அவன். சொல்லுங்க, இங்கேருந்து நம்ம எஸ்கேப் போகணும். அந்த பொண்ணு சொல்லுது வந்துட்டு இந்த டார்ச்சர் பண்றதால அந்த வெனஸ்டே படத்துல பாத்தீங்கன்னா இந்த தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு சீன்ல இருப்பான் வந்துட்டு இந்த பக்கம் கை விட்டுருவாங்க, நடுவில் தலை வச்சிருப்பாங்க, இது பண்ணுவாங்க. பேர் எனக்கு சொல்லுவாங்க. நம்மளுக்கு ஆச்சு பண்ணி இல்லாம ஆராய்ச்சி பண்ணி வந்துட்டு நம்ம எஸ்கேப் பண்ற வேலையை பார்க்கலாம். ஓப்பன் பண்ண என்ன உள்ள பேப்பரு பிளாங்க் பேப்பரா, இது தேவையில்ல, இது ரொம்ப தேவையில்லாது. இது வந்து சீக்கிரட் எஸ்கேப், நம்ம சீக்கிரட் எஸ்கேப் பண்ண போறோம். அது வந்து பேட் எண்டிங் தான் தேவை. நம்ம சீக்கிரட் எஸ்கேப் பண்ண போறோம், அதனால இது தேவையில்ல நம்மளுக்கு. வேற என்ன, வந்து 3 டிஜிட்டு கோடு போவோம், டிஜிட்டு இது தேவையில்ல. அடுத்து இது என்னது சத்தம் வருது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எத்தனை என்னடா சத்தம் அது சொல்லிட்டு அப்புறம் வர ஐயா இருங்க ஐயா அதான் ஓடு அவங்கள்ட்ட 20 நிமிஷம் இருக்கு. நான் நம்புறேன் அவன் எதையும் கண்டுபிடிக்க மாட்டான்ட்டு அப்படின்றா. இருங்க இப்போ என்ன பண்ணலாம், இந்த பத்திரம் ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கலாம். சார் எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், நான் இங்கே காலையிலேருந்து இங்கே வரைக்கும் இங்கே தான் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்வி வந்துட்டான் நினைக்கிறேன். அவன் எங்கடா அவன் ஆளக்கணும். தம்பி தம்பி எங்கப்பா போனேன் தம்பி, அது வந்துட்டான். என்னடா கம்போஸ்ட் சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான் அவன். எல்லாம் லைட்டு போட்டு உள்ள போறான், லைட்டு கூட போறான், அப்படியே உள்ள போறான். வந்துட்டு அவன் போற உள்ள போகும்போது நான் உள்ள ரூம்குள்ள போக முடியாது. இவன் ஃப்ரெண்ட்ஸ் 352 அது கோடு இருக்கு கதவுல எழுதிட்டு பாருங்க. அவங்க வந்த கதவுல அந்த ரூமுக்குள்ள வந்துட்டு போயிருக்கான் அவன் லைட் போட்டு. என்னடா ஒரே நிமிஷம் என்னடா ஒண்ணுமே ஆடாங்க, என்னடா பாக்குறா டே, என்ன ஒரு தப்பு பண்ணல, யாரும் இங்க இருந்து நான் தாண்டா இருந்தேன் சொன்ன நம்ப வர பாரு. என்ன நான் தாண்டா இருந்த டேய், முடிஞ்சா தர்ற டேய், மேல டேய் என் கற்பனையா இருக்கும் அப்படின்னு சொல்றான். என்னடா அவன் கூட விளையாடுவோம் கற்பனை, வெளியே போடா டேய் நூபுடே. பெரிய இவர் ஜீனியஸ் இவரு, கற்பனை விளையாடுறதுக்கு போனான்ட்டு நூபுடே. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், காத்து வந்து இங்கே போயிட்டு நீங்கள் 2 நேரம் பார்த்தலாம். என்ன கம்ப்யூட்டர் ஆன ஆப்ஷன் அப்புறம் அடிச்சிடும் பலருங்க. இது ட்ராப் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கவனமாக இருக்கணும். எப்படி சத்தங்க நல்லா உள்ள பேக்கெட் இருக்கு. இது இப்போ தேவைப்படுது நம்மளுக்கு, லேட்டராக இருந்தால் கூட நம்ம வந்து சீக்கிரமாக கிடச்சிருச்சு. பரவாயில்ல விடுங்க. வந்துட்டு வேற என்ன பண்ணணும் நம்ம. இது என்ன அடுத்து வந்துட்டு இங்கே ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஃப்ரிட்ஜுக்குள்ள வந்துட்டு ஐஸ் இருக்கு. இந்த ஐஸை உடைக்கணும் நம்ம அப்படியாச்சு. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐஸை எப்படி உடைக்கணும், எப்படி உடைக்கிறது, அது ஒரு பொருள் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இருக்குது எங்க இருக்குன்னு இதுலக்கா இல்லை. வந்துட்டு என்ன பண்ணணும் இப்போ மறந்து போயிடுச்சு. ஏதோ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஞாபகம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கோடு பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோடை போகிறது மறந்துட்டேன் நான். இப்போ ஞாபகம் வந்துச்சு. இருங்க இந்த 352 போட்டாச்சு. ஓப்பன் பண்ண அதை ஓப்பன் பண்ணியாச்சு. அதை கிடச்சிச்சு பாருங்க குரோபார். இந்த ஐஸை உடைக்கணும் நம்ம. லேட்டரா மூடுறா தாப்பாலாம் போடணும். தாப்பால் போடலாம் கூட அடிப்பான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் அவ்வளோ நோட்டீஸ் பண்ணுவான். இப்போ சமாவில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கேரக்டரு. சின்ன சின்ன விஷயத்த கூட அப்படி நோட்டீஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் அவனுக்கு. வந்துட்டு ஐஸரை உடச்சி வந்துட்டு பயங்கரமா ஆள் ஃப்ரெண்ட்ஸுங்க. இந்த கதவுலாம் வந்து திறந்துருக்கு, மூடி இருக்கு. இந்த கதவுலாம் மூடி இருந்துச்சு, ரொம்ப திறந்து விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஒரு சீக்கிரம் போடலாம். லைட் ஆஃப் இருக்கு. இது கதவு திறந்துருக்கு ஞாபகம் சொல்லலாம். நம்ம கேட்டு திறந்துருக்கு, டக்குனு ஓடலாம். ஏன்னா இப்போ சீக்கிரம் எஸ்கேப்புக்கு ஒரு விஷயம் பண்ணலாம் கரெக்டா. இது நம்ம கரெக்டா பண்ணா நம்மளுக்கு வந்துட்டு ஒரே ட்ரெயின்ல முடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்துட்டு திரும்ப பண்ண முடியாது, ஒரு சான்ஸ் தான் இது பண்றதுக்கு. ஒரு சீக்ரெட் இன்னிங் பண்ணணும்னா இது பண்ணலாம். என்ன பண்ண வேகம் ஓடி நீங்க வந்து கீழே போட்டு டக்குன்னு இந்த லிவர் எடுத்துட்டு நீங்க ஓடணும்.
நீங்க ரொம்ப அவசரம்லாம் படாதீங்க, ட்ராப்லாம் லோன போங்க, இல்லாட்டி ட்ராப்ல மாட்டீங்க ரொம்ப லேட் ஆகிடும். அதில் வச்சுட்டு கரெக்டாக எப்படி இருந்துச்சு அப்படி வைக்கணும். நீங்கள் வச்சுட்டு இந்த கதவை முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணீங்கன்னா கூட நீங்கள் மாட்டிப்பீங்க. அந்த டைம் ஆகுதுன்னு பொறுமையாக பண்ணுங்க, ரொம்ப அவசரப்படாதீங்க. நானும் இப்படிதான் அலசா போட்டுறேன், தோத்துட்டேன். நல்லா பொறுமையாக பண்ணுங்க. 20 நிமிஷம் இருக்கு, 25 நிமிஷம் இருக்கு, 25 செகண்ட்ஸ் இருக்கு, அது போதும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இப்போ வந்துட்டு இதுக்கு ஒரு ட்ரை தான் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஒரு ட்ரை மிஸ் பண்ணீங்கன்னா அதை வேலைக்கு ஆகுது, திரும்ப பண்ண முடியும் வேலை. இந்த கேட்டது கைப்படாமல் போகுது, கைப்படிச்சு ஓப்பன் ஆனது, அந்த கவனம் பண்ணணும். அவன் நிமிஷம் இருங்க அப்படின்றான். என்னடா இருக்கும், இருக்க முடியாது. டேய் என்னடா யாரங்க தான், நான் தாண்டா வந்தாங்க, திரும்ப நான் தானாங்க வந்தாங்க லிவர் வச்சிருக்கேன்டா. வந்துட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கேட்கலாம், வந்துட்டு என்னதுடா அந்த லிவர் அங்கே வச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்துட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி எடுத்துருவோம் பாக்ஸை. ரொம்ப கூட பார்த்து என்ன கிஃப்ட் எடுத்துட்டு வரையான்னு கேட்டு போனோம். அதை பார்த்து கிஃப்ட் இருக்காது, ஒரு பாக்ஸ் வந்துட்டு லிவர் இருக்கும். அந்த லிவர் வச்சு தான் கடைசியில் எண்டிங் தப்பிப்போம். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? எண்டிங்ல நமக்கு தப்பிக்கிறதுக்கு முக்கியமான பொருள் ரொம்ப தான் தரோம், இப்பதான் தரோம் நம்ம. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா வந்துட்டு எம்சியூ டிஎல்சி எத்தனை பார்த்துருப்பீங்க நீங்க. அதுல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுல பாருங்க, இந்த கேம்ல பாத்தீங்களா எப்படி கோயின்ஸ் இது வச்சிருக்காங்க, எம்சியூ மாதிரி. செம்ம ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேம் செம்ம டெவலப் பண்ணிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கேமு. எப்படி பாத்தீங்கன்னா கரெக்டா வந்துட்டு நம்ம வச்சா கரெக்டா அவன் பாத்தீங்களா, கரெக்டா நம்ம வந்துட்டு ஒரு சான்ஸ் ஆகுது பக்கெட் கண்டுபிடிச்சோம். ஃபர்ஸ்ட் சான்ஸ் வச்சீங்கன்னா கரெக்டா வந்துட்டு எப்படிதான் நம்ம வச்சுற ஒரு ட்ரை தான் அது. கரெக்டா பண்ணிட்டோம்னா எடுத்துட்டு போயிடும் கரெக்டா. இல்லாட்டி நம்ம மிஸ் பண்ணா திரும்ப பண்ண முடியாது, திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி தான் வரணும் அந்த எண்ணிங்க்கு. என்ன பண்றீங்க, இந்த பக்கெட் தண்ணி பிடிச்சி வந்து இந்த பாருங்க, இந்த எஸ்கேப் தான் அவன் பண்ணணும். பாத்தீங்கன்னா நார்மல் இது எஸ்கேப், நார்மல் எஸ்கேப் இது. இங்க வந்துட்டு இப்படி மேலே எழுதி போனீங்கன்னா சீக்கிரட் எண்டிங். இந்த எண்டிங் தான் நீங்க பண்ண போறோம். இங்கதான் வந்துட்டு நம்ம லாஸ்ட் எண்டிங்ல அந்த கேம் சாப்டர்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம காலத்தை வந்து விட்டுருப்போம். இங்க ஒரு ட்ராப் இருக்கு, அது மறந்தா கூடாது. இங்க வந்து நம்ம காலத்தை வந்துருப்போம். இங்க ஒரு விட்டம் இருக்காங்க, அவங்களுக்கு காப்பாற்றுன்னு சொல்லியிருப்போம். அதே தான் பண்ண போறேன். நீங்க திறந்து வச்சுக்கலாம். ஏன்னா திறந்து வைக்கிறேன் அப்படிங்கிறீங்களா, திரும்ப வரலாம். திறந்து மூடி பதிச்சிருக்கேன். இங்க போனீங்கன்னா ஆயில் பேரல் இருக்கு அவங்கள்ட்ட, அவங்க ரூம்ல. அதை எடுத்துக்கலாம். அவர் மறந்துல ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு கதவு அங்க ஒரு கதவு திறந்துருக்கு. அவன் கதவு இந்த கதவு திறந்துருக்கு. இங்க வந்துட்டு இந்த ஆயில் போனது டைட்டா இருக்குது, வால்வு இது பண்ண லூஸ் பண்ண. வந்துட்டு ஏன் இது பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு நான் காட்ட ரைட் பண்ணுவேன். இந்த வந்து கவர்மெண்ட் உள்ளனா இருக்கு, இது இருக்கு சிசர்ஸ், இது தேவை நம்மளுக்கு. அவர் மட்டும் இந்த கதை மூடு, அவன் திறந்து வச்ச கதெல்லாம் அப்படி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவன் இல்லாட்டி அதுவும் அடிப்பான் வந்து, அவன் கத்தாங்க இந்த ரோப்ப. அதான் இப்போ என்ன பண்ணா, இங்க வந்துட்டு ஒரு இது அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஹாட்டான ஸ்டீம் அடிக்கும் இந்த லிவர் மேல தூக்கலாமா. வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த லிவரை தூக்கணும். அதுக்காக வந்துட்டு இது பண்ண வால்வு இது பண்ண, இந்த வால்வு இது பண்ணா நம்ம இது பண்ணோம் 3 எண்ணிங். இதுல இருந்து இன்னொரு எண்ணிங் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியாது இப்ப இந்த கேம் பத்தி பெருசா. இந்த சாப்டர்ல 2 எண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த லிவர் வந்துட்டு நீங்க வந்துட்டு இங்க யூஸ் பண்ணீங்கன்னா இங்க தப்பிக்கலாம். நீங்க இங்க யூஸ் பண்ணணும், அப்படிதான். இங்க இந்த லிவர் அவன்கிட்ட கொடுக்காம நீங்க இங்க யூஸ் பண்ணா எண்டிங் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எனக்கு கன்ஃபார்மா தெரியல, பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இங்க பண்ண முடியுமான்னு தெரியல சரியா, நான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். வந்துட்டு இங்க ஒரு லிவர் போடுற மாதிரி முடியும் நினைக்கிறேன். இதுக்கு அவன் வந்துருவான், இது பண்ண சொல்றேன் கிடைச்சான். அதெல்லாம் வந்துட்டு சவுண்டு கேட்டுருச்சு, அவன் திரும்ப வருவான், அங்க இருந்து வருவாங்க. வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். இந்த காலம் திறந்துச்சு, இந்த கதவு மூடிட்டான், நான் திறந்தது முட்டேன். அவன் கதவு மூடிதான் இருக்கு. ஓகே பர்ஃபெக்ட் இது நம்ம கரெக்டாக பண்ணியாச்சு. அதில் வந்துட்டு அந்த இது நான் சொல்ல மறந்துட்டேன். வந்துட்டு நம்ம அந்த இதெல்லாம் கரெக்டாக அந்த ஃபியூஸ் வேணும் நம்மளுக்கு. அந்த ஃபியூஸ் தேவை நம்மளுக்கு அந்த எண்டிங் பண்ணுறதுக்கு. அங்கே வந்து பவர்லெஸ் மிஸ் நோ பவர்னு அதுக்கு வந்துட்டு 24 வால்ட் தேவை இந்த லிவரை தூக்கி விட்றதுக்கு. லிவரை தூக்கினா நம்மளை எஸ்கேப் பண்ண முடியும். அதுதான் வந்துட்டு நம்ம இது பண்ணுறோம். இப்போ வந்து பவர் வேணும். ஃபியூஸ் எங்கன்னா மேலே இருக்காது வேலையே. இந்த ஃபியூஸ் வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். திரும்ப வந்துட்டு யாரையும் இருந்தா நான் தாண்டா இருந்தேன். டேய் திரும்ப அதே சொல்றேன்டா, டேய் நூபே நான் தாண்டா இருந்தேன், நான் தான் இருந்தேன். என்ன பண்ண போறேன், ஏன்னா அவன் மண்டா விளையாடுது. டேய் நூபுடா நீ போடா. டேய் இப்போ எஸ்கேப் ஆகும் பாரு, ஒன்னொருத்தையும் காப்பாத்தான் நானும் தப்பி பண்ணா வெளியே போடா. டேய் நூபுடே. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க கரெக்டாக திறந்து வச்சுக்கணும். இப்போ மூட்டுறாங்கன்னா நம்மளும் மூடி வைக்கணும். மூடி வைக்கலாம், நம்ம கதையை முடிச்சிருவாங்க. ஒரு ட்ரை தான் இந்த கேம்ல, ஏன் வச்சுக்கோங்க. அதனால இப்போ வந்துட்டு ஃபியூஸை போட்டு நம்ம தப்பிக்க போறோம். ரெடியாக வாங்க. ட்ராப்லாம் இல்லைல்ல, மறந்துச்சு. இங்க ஒரு ட்ராப் இருக்கும், கவனம் போகணும். ட்ராப்லாம் பண்ணோம்னா பெரிய பிரச்சனை. ஏன்னா அப்புறம் திரும்ப வந்துடுவாங்க சத்தம் கேட்டு. என்னடா லாக்கில் இருக்கு, இது ஏதோ பண்ணல. ஆமா ஏதோ பண்ணுமே நானு. இதுக்கு ஏதோ கீ தேவை ஃப்ரெண்ட்ஸ். இது எங்க கீ இருக்கும், இது இங்க வந்துட்டு நான் ஞாபகம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க போனீங்கன்னா வந்துட்டு இந்த கதை திறந்தீங்கன்னா இந்த ஃபியூஸ் பாக்ஸ் பின்னாடி வந்துட்டு ஒரு இது இருக்கும். இந்த இதுக்கு வால்ட்டு பக்கத்துல ஒரு கீ இருக்கும். ஏடா கீ இருக்கும், டே எங்கடா கீ, எங்கடா ஃப்ரெண்ட்ஸ். கடைசியா அந்த கீ கண்டுபிடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதவு பின்னாடி இருக்கு. எனக்கு தெரிஞ்சது அங்க இருக்குன்னு நினைச்சேன். அந்த கீ நீங்க மறந்தாங்க, திறந்துச்சு அந்த பாக்ஸ் மட்டும். நீங்க மூடிட்டு அந்த கீ எடுத்துக்கலாம். வந்துட்டு நீங்க விளையாண்டீங்கன்னா இங்க ஒரு ஸ்பான் இருக்கும், அங்க ஸ்பான் இருக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு இந்த கீ தேவை ஓப்பன் பண்றதுக்கு. இவ்வளவு 3 ஃபியூஸ் போடணும். 3 ஏற்கனவே 2 இருக்கு, அதனால 1 போட போகிறோம். நம்ம 1 போட்டாச்சு. இதுக்கு மேலே அந்த டைம் என்ன பண்ணணும்னா இந்த கதவை மூடிடலாம். பூரா கதவை மூடிட்டான். இப்போ இந்த டைம் இங்க போ கத்துறேன், திறந்தாச்சு.
இப்போ வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறீங்க, வந்துட்டு என்ன பண்ணு எல்லாம் கரெக்டாக இருக்கா. இங்கே ஒரு பொருள் இருக்கு. இப்போ இந்த 24 வால்ட் இருக்கா, இது ரெண்டு லாஸ்ட் ரெண்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு, அப்புறம் மட்டும் இங்கே லாஸ்ட்டுக்கு முன்னாடி ரெண்டு ஆன் பண்ணி விட்டு விட்டிங்கன்னா போதும் 24 வால்ட் கரெக்டாக வந்துடும். திரும்ப சத்தம் கேட்குது. எனக்கு இந்த பொருள் எடுத்துக்கலாம் இல்லை சைடு இதெல்லாம் எடுத்துகிட்டு ஓடிடலாமா என்ன, எடுக்கலாமா நாம எடுத்துகிட்டு ஓடிடலாம். அப்புறம் திரும்ப வந்துட்டு முடியாது. நம்ம என்ன பண்ணோம் இப்போ கரெக்டாக நம்ம கேஜியில் போய் உட்காந்துக்கணும். நம்ம வந்துட்டு கேஜி கதை மூடு இது கூட மிஸ் ஆனாலும் இதுக்கு அடி பார்ப்பேன் சரி தட்டிட்டு போனாடே எப்பவுமே வெளியாப்பா அவன் காத்து தட்டி விட்டாச்சு இருக்கா. இப்போ வெளியே வருவான் யாரா அதுன்ட்டு இப்போ என்ன போனோம் சத்தம் கேட்குன்னு சொல்லிட்டு வந்து அவனுக்கு உள்ள ஓப்பன் ஆயிருவான். அந்த இவனுக்கு நம்மளுக்கு அந்த பக்கம் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்தவனுக்கு வந்துட்டு லேட்ரு வந்து கரெக்டாக வந்து இது வந்துருவான், லிஃப்ட் கரெக்டாக வந்துருவான். சத்தம் கேட்குது அவனுக்கு, யாரா சத்தம் போடுறது சொல்லிட்டு வெளியாட்டான். அவன் எப்படி போறான், எப்படா நடக்குது, என்னடா இப்படி நடக்கிற கோமாளி மாதிரி, டேய் என்னடா கருமம் இப்படி நடக்கிற, என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நடந்து போறான், தொடர்ந்துட்டு போறான். அதேக்குவான் வந்துட்டு அவன் என்ன பண்ணிருப்பான், நம்ம வந்துட்டு அங்க இருக்க அந்த இண்டிகளை வந்து பாத்தீங்கன்னு நம்ம வந்துட்டு இது பண்ணிருப்போம். நம்ம என்ன பண்ணிருப்போம், இது பண்ணிருப்போம் எப்படி சொல்றது, நம்ம லீவ் தூக்கி ஆன் பண்ணிருப்போம். பையன் சத்தம் கேட்கணும் டோருக்கு லாக் வச்சுட்டு இந்த பிறகு கத்தாம கதவை இப்போ திறடா அப்படின்னு கத்தாம பாங்க. அவன் என்ன பண்ணிருக்கோம்னா நம்ம வந்துட்டு கதவை இது பண்ணிட்டோம்ல, வந்துட்டு லாக் போட்டிருப்போம். கதை வந்துட்டு பிளான் வச்சு அடைச்சிருப்போம். வந்துட்டு யாராவது ஹெல்ப் கூப்பிடணும் அப்படின்றான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமேட்டு சொல்ல மாதிரிட்டேன். உங்க சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, டெவில் கேம்னு ஒருத்தர் கேம்ல ஜாயின் பண்ணலாம் மைன்கிராஃப்ட் வீடியோல கேட்டிருந்தாரு. நான் வந்துட்டு ரோப்ளாக்ஸ் ஐடி இதுதான் என் ரோப்ளாக்ஸ் ஐடி, என் ப்ரொஃபைல் இது. நீங்க வந்துட்டு ரோப்ளாக்ஸ் வச்சுருந்தீங்க எனக்கு ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க. நம்ம வந்துட்டு நான் ஏதாச்சும் கேம் பிளே பண்ணலாம், ரெக்கார்ட் பண்ணலாம், நீங்க எப்படி சேர்ந்து ரெக்கார்ட்ல வரலாம். டெவில் கேம் முன்னாடியே கேட்டிருந்தாரு, நான் இப்பதான் சொல்றேன் அதை பத்தி. முடிச்சுங்க டெவில் கேமர், நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ரோப்ளாக்ஸ் தெரிஞ்சு எனக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க. அப்புறமேட்டு இந்த இது கேம் பிளே இங்கே முடிய போகுது. இங்க வந்து அவன் எத்தனை இருந்தாலும் தப்பிச்சலாம். நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு அவன் லாஸ்ட் வந்து வந்துருப்பான். இங்க பூட்டு திறப்பான், இங்க பூட்டு திறந்தா இப்படி கண்டினியூஷன் மாதிரி இது செம்ம கேம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்க எப்படி கண்டினியூஷன் வச்சுக்கலாம் பார்த்தீங்களா, அங்க இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம்காரன். சரி விடுங்க, அவன் மட்டும் ரோப்ளாக்ஸ் வச்சுக்கலாம் மறக்காம ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க எனக்கு. அப்புறமேட்டு கடைசி இந்த கேம் பிளே முடிக்க போகுது. அதெல்லாம் மறக்காம வீடியோ பார்க்கலாம், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த வண்டாமாங்க எப்படி வராமாங்க அந்த வில் வந்து சைக்கோ, ஆஹா அந்த மாட்டினியா அப்படின்னு வராம பார்த்தா கரெக்டாக விட்டாங்க. ஒரு நன்றி ரொம்ப காப்பாற்றினதுக்கு வாங்கியது இல்லை அப்படின்றான். நம்ம தப்பிக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேலை தப்பிச்சிட்டோம், நம்ம தப்பிச்சாச்சு, சீக்கிரம் நீங்க பண்ணியாச்சு, ஒரு வேலை கேம் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த கேம் பிளே முடிஞ்சிருச்சு. சாப்டர் 3 வேணா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரம் கோஸ்ட்.